இந்தியன் அசோசியேஷன் சர்ஜிக்கல் கேஸ்ட்ராலஜி, அதாவது வயிற்று குடல் சம்பந்தமான அறுவை சிகிச்சைக்கான தேசிய கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. நேற்றிலிருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 நாளைக்கு நடக்கக்கூடியது. இந்த கான்பரன்ஸினுடைய ஆர்கனைஸ் சேர்மன் பழனிவேலு, ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியினுடைய கேஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸருடைய தலைமை, ட்ரெஷரர் ஜெமாஸ்தினுடைய செந்தில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆனந்த் அண்ட் சிரம்பாக்கர் இதுதான் ஆர்கனைசிங் கமிட்டி. இந்த கேஸ்ட்ராலஜியினுடைய தேசிய கருத்தரங்கம் இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு நடைபெறுகிறது. இந்த கேஸ்ட்ராலஜி நம்ம MCH படிப்பு சென்னையில் முதலாக கொடுக்கப்பட்டது பொழுது இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சது. என்னை வயிற்று சம்பந்தமான நோய்கள் பரவலாக உள்ளது. அதில் குறிப்பாக புற்றுநோய், அதனுடைய முக்கியத்துவமாக சிறு துளை வழியாக செய்யக்கூடிய லேப்டாப்ஸ்கோப் ரோபோட்டிக், என்னுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கருத்தினுடைய தீமாகவே வைத்து முதல் முறையாக இந்தியாவில் வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கு புற்றுநோய்க்கு நடக்கூடிய கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கம் வந்து ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஸ்டான்லியிலிருந்து நடத்தப்பட்டது. 1200 மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். 150 ஃபேக்கல்டி இந்தியாவிலிருந்தும் சரி வெளிநாடுகளிலிருந்தும் கலந்து கொண்டு அவருடைய அனுபவங்களை இது கலந்து கொண்டார்கள். இதில் கோர்ஸாக நேற்று வந்து பயிற்சி வீரர்களுடைய கோர்ஸ் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக ட்ரைனிங்ஸ்க்கான கோர்ஸ் நடைபெறுகிறது. இந்த கருத்தரம் முக்கியத்துவம் என்னவென்றால், பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்கு வயிற்று சம்பந்தமான நோய்கள் தான் பரவலாக இருக்குது. அது குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளில் புற்றுநோய் வயிற்றில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இது முக்கியம். நம்ம சென்னையில் தான் முதல் துவக்கப்பட்ட இந்த வரையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் முதலாக துவக்கினாங்க. இப்போ 100 பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா மருத்துவக் கல்லூரிகளுமே புற்றுநோய்க்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நடைபெறுகிறது. அதனால தான் இந்த கருத்தரங்களை உருவாக்கி அந்த காலத்தில் வயிற்றில் திறந்து பண்ணும் பொழுது மக்கள் அவதிப்பட்டது உண்டு. ரத்த சேதம் அதிகமாக இருக்கும். அதிக நாட்கள் இருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லாமல் சிறுதுளையாக பண்ணும் பொழுது புற்றுநோய்களை முழுமையாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிரமம் இல்லை. குறுகிய நாட்களிலேயே எல்லாருமே அவங்களுடைய அன்றாட வேலையை செய்யறதுனால மக்களுடைய ஒரு பழைய பயம் போய் அவர்களுக்கு இந்த வகையில் இந்த நோய் கருத்தரங்கை பற்றி நம்மளுடைய ஆர்கனைசேஷன் ஜெயசந்திரன் அவர்கள் கருத்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் சர்ஜிக்கல் கேஸ்ட்ராலஜி, அது இறப்பை குடல் அது கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணருடைய கருத்தரங்கு 35வது கருத்தரங்கு. முதன்முறையாக மிகப்பெரிய அளவு நடந்திருக்கிறதா 1200 பேர் என்பது மிகப்பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து முக்கிய இது வந்து சொன்ன மாதிரி இறப்பை குடல் வந்து கல்லீரல் புற்றுநோய் பகுதிகள் ஏஐ முக்கியத்துவம், அது இன்னும் ஃபியூச்சரில் என்ன வரும் அதையெல்லாம் கணிச்சு தான் இந்த கருத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரோபோட்டிக், லேப்ரோஸ்கோப், ஒரு அட்வான்ஸ் மெஷின்ஸ் என்னென்ன உண்டோ, என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ எல்லா வகையிலையும் இது பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரைனிங் கொடுத்து இந்த டீச்சிங், இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், கருத்து பரிமாற்றம், இந்த அறுவை சிகிச்சை பற்றிகள பரிமாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்க 4 நாட்களுக்கும் இது அட்வான்ஸ் டெக்னிக்னு மட்டும் இல்லை, நோய் கண்டறிதல், சீக்கிரமாக கண்டறிதல், நோயை தடுப்பாற்றல், அதுலேயும் நாங்கள் ரொம்ப கவனம் கொடுக்குறோம். என்ன பெரும்பாலான நோய்கள் வந்து குணப்படுத்த முடியும், தடுக்க முடியும். அதுலேயும் நீங்கள் நாங்கள் கவனம் செலுத்தி இந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறோம். வணக்கம். வயிற்றில் வரக்கூடிய கல்லீரல், கணையம், உணவு குழாய், மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய்கள் அதிக எண்ணிக்கையில் வருது. அதில் கிட்டத்தட்ட 50% புற்றுநோய்களை மக்களுக்கு விழிப்புணர்வு வந்தால் தவிர்க்க முடியும். ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியுங்கிறது பொதுமக்களுக்கு இன்னும் அறியாமையாக இதாக இருக்கிறது. அதனால மக்களுக்கு வந்து எந்தெந்த அறிகுறிகள் மூலம் புற்றுநோய்கள் வரும், அதை எப்படி தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றாங்களே. மலக்குடலில் புற்றுநோய் இருந்தால், பாலிப் இருந்தால் தான் கேன்சர் வரும். பாலிபெக்டின் எண்டோஸ்கோப்பில் எடுத்துகிட்டே வராது. அது மேலே வேக்சின் போட்டால் கூட கல்லீரலுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வேக்சினால தான் கல்லீரல் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. அதனால வேக்சின் போடும் பொழுது ஹெப்படைட்டிஸும் மஞ்சள் கமாலையும் வராது, புற்றுநோய் தவிர்க்க முடியும். இப்போ நெஞ்சு கரிப்பெல்லாம் நிறைய வரும் பாருங்க, கேர்டுன்னு சொல்கிறோம் எல்லாருமே. அந்த மாதிரி ரீஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு உணவுக்குழாய் புற்றுநோய் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். அவங்களுமே சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா தவிர்க்கலாம்.
இறப்பையில கூட H. pyloriங்கிறது கிருமிகளால தான் புற்றுநோய் வருகிறது. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாததுனால தான் அவங்க வந்து மருத்துவர்களை வந்து வயிற்றில் வலியோ அல்லது தொந்தரவோ இருந்தால் தான் வர்றாங்க. அறிகுறி இல்லாத இருக்கும் பொழுதே மருத்துவர்களை அணுகி அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டால் யார் யார் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, என்னென்ன முறையில தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். இந்த 35வது தேசிய கருத்தரங்கிற்கு தமிழக அரசு 35வது தேசிய இறப்பை குடல் சார்ந்த மருத்துவ கருத்தரங்கிற்கு நம்முடைய தமிழக அரசு முதன்மை சுகாதார செயலர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு துவக்கி வைத்தார்கள். அவர் கூறும் பொழுது மக்களிடையே வந்து விழிப்புணர்வு நடுவதற்காக தமிழக அரசு கூட கிராமம் தோறும் 30,000 உள்ள மக்களுக்கு சில முகாம்களை நடத்தி விழிப்புணர்வு கிரியேட் பண்றதுக்காக அவங்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். டெக்னாலஜி மூலம் வந்து புற்றுநோய்களை சரியாக சிகிச்சை செய்ய முடியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மிகவும் பயன்படுங்கிறத கருத்து வச்சிருக்காங்க.